என்பார். என்ன தெரியுமா? மரணம் வருகிற போது நான் உன்னை வந்து அடைய வேண்டும் என்று நினைக்கவில்லை. காலம் வரும் முன்னே, யமன் வரும் முன்னே, ஒருவேளை யமன் வந்து மரணித்து விட்டால் ஊராரும் சுற்றாரும் கூடும் முன்னே, அந்த முதுமை பருவம் வரும் முன்னே இறைவா உன்னை நான் அடைய வேண்டும். என்ன பொருள்? இளமை பருவம்தான் ஆன்மீகத்தில் இறைவனை உணர்வதற்கான பருவம். அந்த பருவத்திலே இறைவனை உணர வேண்டும் என்று பட்டினத்தார் கேட்டார். அதையே தான் அருணகிரிநாதரும் இளமை பருவம்தான் இறைவனை அடைவதற்கான பருவம் என்று சொல்லி கேட்டிருக்கிறார். ஆக இளைய சமுதாயம் ஒன்றை தெரிந்து கொள்வோம். இந்த பருவம் என்பது சாதாரணமானது அல்ல. ஏதோ படிக்கக்கூடியதற்கான பருவம் மட்டுமல்ல, இறைவனை உணர்வதற்கான பருவம். தெரிந்து வளர வேண்டும் என்கிறார் அருணகிரிநாதர். அடுத்ததாக பார்க்கிற போது 5 புலன்களை பற்றி சொல்கிறார். ஓர ஒட்டார், ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உனதுதாள் சேர ஒட்டார், ஐவர் செய்வது என் யான் என்று கேட்கிறார். முருகா, உன்னை நினைக்க வேண்டும் என்றுதான் நானும் நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று தடுக்கிறது. உன்னை உணர வேண்டும் என்றுதான் நானும் நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று தடுக்கிறது. உன் பாதங்களுக்கு மலரிட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று தடுக்கிறது. பின்புதான் சிந்திக்கிறேன், அந்த ஏதோ ஒன்று வேறு ஏதும் இல்லை, நம் உடலாகிய இந்த 5 புலன்கள் தான். முருகபெருமானை நினைப்பதற்கும் முருகபெருமானை உணர்வதற்கும் மனிதனை தடுக்கக்கூடிய முதல் 5 விஷயம் நம்முடைய 5 புலன்கள் தான். பார்க்கக்கூடாத விஷயங்களை அதிகமாக பார்ப்பதால், கேட்கக்கூடாத விஷயங்களை அதிகமாக கேட்பதால், நுகரக்கூடாததை நுகர்வதால், பேசக்கூடாததை நாவால் பேசுவதால் என்று எதையெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டை தாண்டி நாம் செய்கிறோமோ அதனால் முருகனிடமிருந்து நாம் விலகி கொண்டே இருக்கிறோம். அந்த விலகலை நீக்குவதற்காகத்தான் முருகபெருமானை படிக்க வேண்டும். அந்த விலகலை நமக்குள்ளே உருவாக்கக்கூடியது நம்முடைய 5 புலன்கள் என்பதை உணர்ந்தால் நாம் மிக சுலபமாக நம்மை கட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளலாம். இப்போது முருகன் முருகன் என்று நாம் எல்லோரும் பாராட்டுகிறோமே, முருகனுக்கு உரிய இடம் எது? முருகன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் பெரியவர்கள் சொல்வார்கள், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். தொல்காப்பியத்திலே வரும், மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் என்று. முருகபெருமான் இருப்பதற்கு உரிமையான இடம் மலை பகுதி. அந்த மலைக்கு உரியவன் முருகன் என்பதால் தான் அவனை குறிஞ்சி கிழவன் என்றே நாம் சொல்கிறோம். குறிஞ்சி என்றால் மலைகள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த மலை பகுதிக்கு உரியவனாக முருகன் இருப்பதால் அவரை குறிஞ்சி கிழவன் என்று சொல்கிறோம். அந்த குறிஞ்சி கிழவனான முருகனுடைய நாமத்தை ஒரே ஒரு முறை சொல்லி பாருங்கள். நான் சாட்சியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே ஒரு முறை முருகா என்று நீங்கள் அழைத்து பாருங்கள். மனமுருகி முருகா என்று அந்த 3 எழுத்தை மட்டும் நீங்கள் அழைத்து பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், அதில் கிடைக்கக்கூடிய இனிமையான சுவைக்கு முன்னால் கரும்பு கூட புளித்து போகும், தேன் கூட புளிப்பாக தான் தெரியும். இதை அருணகிரிநாதரே சொல்கிறார். கரும்புக்கும் தேனுக்கும் சுவை இனிப்புதான். ஆனால் நீங்கள் முருகனை உச்சரித்து விட்டு இதை சுவைத்து பாருங்கள், இது புளிப்பாக தெரியும். காரணம், முருகன் அதைவிட மதுரமானவன், அதைவிட சுவையானவன், அதைவிட இனிமையானவன். அவனுக்கு முன்னால் எல்லாம் தோற்று போகும் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். முருகா என்று அவருடைய பெயரை சொன்னாலே எல்லாம் தோற்று போகிறதே. சிந்தித்து பாருங்கள், என்னை முருகா என்று அழைப்பதை விட எனக்கே உரிய 6 எழுத்து மந்திரமான சரவணபவா என்று அழையுங்கள் என்று முருகன் சொல்கிறாரே. ஆக அந்த மந்திரத்தில் என்ன பலன் இருக்க முடியும் என்று யாராவது சிந்தித்தோமா? முருகா என்ற 3 எழுத்தே இந்த 3 உலகங்களையும் அடக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிற போது சரவணபவா என்கிற 6 எழுத்து எத்தனை ஆற்றலை தனக்குள்ளே வைத்திருக்கும்? கிருபானந்த வாரியார் சொல்கிற போது,
சரவண பவா என்பதற்கு 2 அழகான வரியிலே விளக்கம் சொல்வார். சரவண பவா என்பது 6 எழுத்து. அது 6 படை வீட்டையும் குறிக்கிறது. மனிதனை எதிர்த்து நிற்கக்கூடிய 6 படைகளையும் குறிக்கிறது என்பார். 6 படை வீடு என்றதும் நம்முடைய நினைவுக்கு முருகனுடைய 6 படை வீடுகளும் நினைவிற்கு வரும். அதே நேரத்தில் நம்மை எதிர்க்கக்கூடிய 6 படை என்கிற போது எந்த 6 படை ஒரு மனிதனை எதிர்க்கிறது? மனிதன் முருகனை வணங்க நினைக்கிற போது எது இடையிலே இடையூறாக நிற்கிறது என்று பார்த்தால் வடமொழியிலே காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மதாச்சாரியம் என்று சொல்வார்கள். இந்த 6ம் ஒரு மனிதனை இறைவனை அடைய விடாமல் தடுக்கக்கூடியது. சரி, தமிழிலே இதற்கு என்ன என்று பார்த்தால் வடமொழி நூலிலிருந்து தமிழிலே இதை பார்க்கிற போது ஒரு மனிதனை எதிர்த்து நிற்கக்கூடிய 6 படைகள் காமம், கோபம், பேராசை, மாயை, போதை, பொறாமை. இந்த 6 படைகளும் ஒரு மனிதனை சூழ்ந்து நின்று விட்டது என்று சொன்னால், அந்த படைகளுக்கு உள்ளே ஒரு மனிதன் சிக்கிக் கொண்டான் என்று சொன்னால் அதை அவன் தாண்டுவது மிக மிக கடினம். அதை தாண்டுவதற்காக அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் முருகன் என்கிற மிகப்பெரிய சக்தி. அதை அவன் எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால் மிக சுலபமாக எம்பெருமானை அடைய முடியும் என்பதை அருணகிரிநாதர் அன்றைக்கே சொல்லி இருக்கிறார். ஆக கந்தர் அலங்காரம் என்பது ஏதோ கந்தனுடைய முக அழகையும் புஜ அழகையும் மட்டும் புகழவில்லை. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கந்தர் அலங்காரம் சொல்லித் தருகிறது. சரி, இதுவரை எடுத்ததில் 1-2 கேள்விகளை கேட்டுவிட்டு அதற்கு பிறகாக தலைப்பிற்குள்ளே நுழைகிறேன். முதல் கேள்வி, தெரிந்தவர்கள் மேடையில் வந்து பதிலை சொல்லுங்கள். தெரிந்தவர்கள் முதலில் உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள், அதன் பிறகு மேடையிலே வந்து பதில் சொல்லுங்கள். அருணகிரிநாதர் எழுதிய ஏதாவது 2 நூல்கள். திருப்புகழ், கந்தர் அலங்காரம். சரியான பதில். மலைக்கு உரியவனாக கந்தன் இருப்பதால் கந்தனுக்கு வந்த பெயர். சரவண பவா என்கிற 6 எழுத்துக்கள் ஒரு மனிதனை எதிர்த்து வரக்கூடிய 6 படைகளை அளிக்கும் என்று சொல்லியிருந்தேன். ஏதாவது 2 படைகள். சரி, தலைப்பிற்குள்ளே சற்று நேரம் பேசிவிட்டு இனிமேல் இறுதியிலே இப்போது கந்தர் அலங்காரத்திலே கந்தனுடைய அழகை அருணகிரிநாதர் பேசிவிட்டார். கந்தனுடைய குணத்தை பேசிவிட்டார். கந்தனுடைய குணத்தை பேசுவதால் நமக்கு என்ன பலன் என்பதையும் பேசிவிட்டார். ஆக அந்த கந்தனை சுலபமாக அடைவதற்கு ஒரு வழியை அருணகிரிநாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மிக சுலபமாக எம்பெருமானை அடையக்கூடிய ஒரு வழி அது. வேறு எதுவுமே கிடையாது, தானம். கந்தனை, முருகனை மிக சுலபமாக நீ அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் தானம் செய் என்கிறார். அதுவும் சாதாரணமான தானம் அல்ல. ஏதோ செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய 5 பேரை அழைத்து அவர்களுக்கே நீ தானம் செய்து அதை புகைப்படமாக எடுத்து 4 பேரிடம் காட்டிக் கொள்வது அல்ல தானம். இல்லை என்றால் உறவினர்களுடைய வீட்டிற்கு செல்கிறோம், அவர்கள் வீட்டிலே ஒரு விழா வருகிற போது நம்மால் முடிந்ததை கொடுக்கிறோம். என்ன நம்பிக்கையில்? நாளை நம் வீட்டு விழாவிற்கும் அதே பரிசு வந்து சேரும் என்கிற நம்பிக்கையில். இது அல்ல தானம். தானம் என்பது கொடுக்கிற போது மீண்டும்
அது வந்து சேரும் என்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பது தானம். உறவினர்களுக்கு, விழாக்களுக்கு, திருமண நிகழ்ச்சிகளில் நாம் கொடுப்பதெல்லாம் தானம் அல்ல, அது எதிர்பார்ப்பு. தானம் என்பது எந்த எதிர்பார்ப்பையும் கடந்து கொடுப்பது, எளியவர்களுக்கு கொடுப்பது, அதுதான் தானம். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவரே சொல்லியிருப்பார். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர் துடைத்து என்று சொல்கிறார். என்ன தெரியுமா? தன்னிடம் எதுவுமே இல்லை என்று வறுமையான நிலையில் ஒருவன் நிற்கிறானே, அவனுக்கு நீ ஒன்று கொடுத்தால் அது தானம். மற்ற யாருக்கு கொடுத்தாலும் அது எதிர்பார்ப்பிற்காக நீ கொடுத்ததுதான் என்று சொல்கிறார். அதிலும் வள்ளுவர் ஒன்றை சொல்வார். அப்படி வறியவனுக்கு நீ கொடுக்கக்கூடிய தானம் அவனாக வாய் திறந்து கேட்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடாதாம். நம் கண்முன்னே நிற்கக்கூடிய ஒருவனுடைய முகத்தை பார்த்தே நமக்கு தெரிய வேண்டும். அவன் தன் வாயை திறந்து என்னிடம் இது இல்லை என்று கேட்கிறான் என்றால் அதைவிட இந்த உலகில் கொடுமையானது எதுவுமே கிடையாது. ஒருவன் வாய் திறந்து தன்னிடம் எதுவும் இல்லை என்று கேட்பதற்கு முன்பாக அவனுக்கு கொடுக்கக்கூடிய, உதவக்கூடிய ஒரு பொருள் நம்மிடம் இருந்தால், நம் தேவையை தாண்டி நம்மிடம் இருந்தால் அதை கொடுக்கிறோமே, அதுதான் தானம். அந்த தானத்தை உன்னால் முடிந்த அளவு நீ செய்தால் நீ மிக சுலபமாக இறைவனை சென்று அடையலாம் என்று கந்தல் அலங்காரம் சொல்லிக் கொடுக்கிறது. தானம் என்று சொன்னாலே நம் எல்லோர் நினைவுக்கும் வரக்கூடியது கர்ணன். மிகப்பெரிய பாத்திர படைப்பு. மகாபாரதத்திலே தானத்திற்கு சிறந்த பாத்திர படைப்பு கர்ணன் தான். அந்த கர்ணன் தானம் கொடுக்கிற போது தன் கையை கீழே வைத்திருப்பாராம். தானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவருடைய கை மேலே இருக்குமாம். எப்போதுமே தானம் கொடுப்பவருடைய கைதான் மேலே இருக்கும், அதுதான் வழக்கம். பெறக்கூடியவருடைய கை கீழே இருக்கும். ஆனால் கர்ணனுடைய முறை நேர்மாறானது. கொடுக்கும் கர்ணன் கை கீழேயும் பெறுபவர் கை மேலேயும். இது ஏன் என்பது பகவானுக்கும் தெரியும். ஆனாலும் பகவான் சென்று கேட்கிறார். ஏன் தெரியுமா? உலக மக்களுக்கு அது தெரிய வேண்டும் என்பதற்காக கர்ணனிடம் சென்று கேட்கிறார், ஏன் உன் கை கீழே பெறுபவர் கை மேலே என்று. கர்ணன் சொன்னார், இப்போதும் சரியாகத்தானே இருக்கிறது. நான் என் உள்ளங்கையில் பொருளை வைத்திருக்கிறேன். என்னிடமிருந்து பெறக்கூடியவர் அதை பெற்றுக் கொள்கிறார். ஒருவருக்கு ஒன்றை நான் கொடுப்பதால் புண்ணியம் எனக்குத்தானே கிடைக்கிறது. புண்ணியத்தை பெறக்கூடிய நான் கையை கீழே வைத்திருக்கிறேன். அந்த புண்ணியத்தை கொடுத்தவருடைய கை மேலே இருக்கிறது என்று சொன்னார். நினைத்து பாருங்கள், நாமெல்லாம் யாருக்காவது நாம் கொடுத்தால் நம் கைதான் மேலே வைத்திருப்போம். ஆனால் கர்ணன் எப்படி சிந்தித்திருக்கிறான்? அவருக்கு கொடுப்பதால் புண்ணியத்தை அவர்தானே எனக்கு கொடுக்கிறார். ஆக நான் தானே கையை கீழே வைத்து புண்ணியத்தை பெற வேண்டும் என்று சிந்தித்தார் என்றால் அது தானம் கொடுக்கக்கூடிய மனம். அந்த மனம் நம்மிடத்திலே வளர வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நிலையே இல்லாத செல்வத்தை சேர்த்து 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 கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த செல்வத்தை கொண்டு செல்வதும் கிடையாது. நிலையானது எது தெரியுமா? நீங்களே விட்டு விலக்கி வைத்தாலும் அது உங்களிடம் வந்து சேரும். அது நிலையானது. உங்கள் கண்ணுக்கே தெரியவில்லை என்றாலும் அது உங்களிடம் வந்து சேரும். அது நிலையானது. புண்ணியத்தை நீங்கள் சேர்த்து வைத்தால் அது மேலோகம் செல்கிற போது உங்களுடனே வந்து சேரும். அதே நேரத்தில் எத்தனை நாட்களாக நீங்கள் சேமித்த சொத்தாக இருந்தாலும், அதை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தாலும், யாரும் திருடிவிடக் கூடாது என்று சொல்லி நிலத்தை தோண்டி உள்ளே புதைத்து வைத்தாலும் கூட, இதை அருணகிரிநாதர் சொல்கிறார், நிலத்தையே தோண்டி நீ புதைத்து வைத்தாலும் நீ மரணிக்கிற போது அந்த நிலத்தை பிளந்து கொண்டு பணம் வெளியே வர போவதில்லை. ஒருவேளை பிளந்து கொண்டு வந்தால் அது உன்னுடையது, வரவில்லை என்றால் அது வேறொருவருடையது. ஆக எதுவுமே நீ மரணிக்கிற போது நீ சேர்த்து வைத்த எதுவும் உன்னுடன் வராது. ஒன்றே ஒன்று வரும், நீ சேர்த்து வைத்த புண்ணியம். அந்த புண்ணியத்தை நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் தானத்தை
என்று சொல்கிறார் அருணகிரிநாதர். இப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். தானம் செய்ய வேண்டும் என்று ஆசைதான், ஆனால் பொருள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். இல்லை, தானம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், இளப்பிராயத்திலே ஆசைப்படுகிறேன், ஏதோ ஒன்று என்னை கட்டி வைக்கிறது, இந்த பருவத்தில் இருந்து இந்த பருவ ஆசைகளை தாண்டி என்னால் வர முடியவில்லை என்று சொன்னால் அருணகிரிநாதர் அதற்கும் அழகாக விடை சொல்கிறார். என்ன தெரியுமா? இந்த உலகம் என்பது ஒரு சமுத்திரம். எல்லாருக்கும் சமுத்திரம் என்றால் இளைய தலைமுறைகளில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தவருக்கு இது காம சமுத்திரம் என்று சொல்கிறார். ஆனால் அதை கடந்துத்தான் ஆக வேண்டும். இந்த கரையிலே நிற்கிறோம், அந்த கரைக்கு செல்ல வேண்டும், இந்த கடலை தாண்டாமல் செல்ல முடியாது என்கிற நிலை வந்துவிட்டால் எப்படி தாண்டுவது என்று சிந்திக்கிறோமே. இந்த கடலை நீ தாண்டு என்று சொல்லி நம் தோள்களை தட்டி கொடுத்து அந்த கடலை தாண்டுவதற்கான படகை கொடுப்பவன் தான் முருகன். இதுதான் முருகனுடைய குணம். எந்த நிலை வந்தாலும் சரி, ஒரு நிலையில் நீ நிற்கிற போது உனக்கு முழுமையான சான்றாக துணையாக நான் நிற்பேன் என்கிற அந்த உறுதியை கொடுக்கக்கூடியவர் முருகன். அவரை வணங்கு என்று அருணகிரிநாதர் கந்தல் அலங்காரத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வேண்டுமென்றால் நீங்கள் முயற்சித்து பாருங்கள். நான் உங்களிடம் சவாலே விடுகிறேன். முருகனை வணங்குவதால் என்ன பயன் என்று கேட்டால், முருகனை வணங்குவதால் மரண பயத்திலிருந்து தப்பிக்க முடியுமா என்று நீங்கள் கேட்டால், நான் சொல்வதை செய்து பாருங்கள். முழுமையாக அவனை நம்புங்கள், முழுமையாக அவனிடம் பிடித்ததை வணங்குங்கள். முருகனின் கண்ணை பிடித்ததா, கண்களை பார்த்து வணங்குங்கள். அவன் முகத்தை பிடித்ததா, முகத்தை பார்த்து வணங்குங்கள். வேலை பிடித்ததா, வேலை பார்த்து வணங்குங்கள். பிடித்த ஒன்றை மனதில் ஆழமாக பதிய வைத்து வணங்குங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த இடத்தில் ஒரு நொடி நின்று உங்கள் கண்களை மூடிக்கொண்டு தினசரி முருகனிடம் எதை பார்த்து வணங்கிறீர்களோ ஒரே ஒரு நொடி அதை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து வணங்கிவிட்டு கண்ணை திறந்து பாருங்கள். எதுவுமே உங்கள் கண்முன் தெரியாது. எதை மனதில் ஆழமாக நினைத்தீர்களோ அது உங்கள் கண் முன்னே தெரியும். சான்றாக சொல்கிறேன். யமன் கண் முன்னே நிற்கிறானா? மரண பயம் வருகிறதா? கண்ணை மூடி முருகனை நினைத்து கண்ணை திறந்து பார். உன் கண் முன்னால் மயிலும் வேலும் தான் நிற்குமே தவிர உனக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஆக நம்பிக்கையோடு வணங்கு. கந்தனை வணங்குவது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் அந்த கந்தன் மீது நம்பிக்கை வைத்து வணங்குவது. அந்த நம்பிக்கையை நீ வைத்தால் மிக சுலபமாக நீ எம்பெருமானை அடையலாம். அருணகிரிநாதர் சொல்கிறார், நம்பிக்கையை வைக்கிறேன், கைகளை குவித்து அந்த இறைவனை வணங்கக்கூடிய மனம் எனக்கு வரவில்லை என்று சொன்னால் இந்த கைகளை எதற்காக முருகன் எனக்கு படைத்தான்? கைகளை இன்றைக்கு நாம் எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்துகிறோம். ஆனால் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார்? முருகனை பார்த்தவுடன் கையெடுத்து வணங்காத கைகள் எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார். செல்வத்தை பார்த்தால் இன்றைக்கு கையெடுத்து வணங்குகிறோம் நம்மில் பலர். அருணகிரிநாதர் சொல்கிறார், செல்வம் தண்ணீரை போன்றதாம். தண்ணீரிலே நீ ஒரு எழுத்தை எழுதினால் திரும்ப பார்த்தால் உனக்கே தெரியாது அது. அதே போலதான் செல்வம். செல்வம் என்பது தண்ணீரில் எழுதிய எழுத்து. அது ஒருபோதும் நிலையானதல்ல. தேவையை தாண்டி நீ சேர்த்து வைத்தால் அது திருட்டே போகும் என்று சாபமே விடுகிறார் அருணகிரிநாதர். இவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தார். அவருக்கும் தெரியும் கலியுகத்திலே வரக்கூடிய மக்கள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் அல்ல. எவ்வளவுதான் நாம் பாடல்களை எழுதினாலும் அவர்கள் மனதிலே முருகனை ஆழ பதிய வைப்பது என்பது கடினம் என்று. அதனால் இறுதியில் அவர் சாபமே விடுகிறார். என்ன சொல்கிறார்? செல்வம் நிலை அல்ல, மீறியும் நீ செல்வத்தையே சேர்த்து வைத்தால் சவால் விட்டு சொல்கிறார், வேண்டுமென்றால் பார், நீ அளவுக்கு மிஞ்சி சேர்த்து வைத்த செல்வங்கள் திருட்டு போய் நிற்கதியாய் நிற்பாய் என்கிறார். ஒருவனுக்கு உதவாமல் நீ
சொன்னார். அந்த நிலை யாருக்கு வருகிறது என்று அடுத்தது சொல்கிறார். அதாவது அகங்காரம் ஒன்று, மமகாரம் ஒன்று. இந்து சமயத்திலே இந்த இரண்டையும் பல இடங்களில் பல பாடல்களில் நாம் பார்க்கலாம். அகங்காரம் என்றால் நான் 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 என்று நினைத்தால் அது அகங்காரம். இதை நான் தான் செய்தேன், இது என்னால் தான் முடியும் என்று நினைத்தால் அது அகங்காரம். மமகாரம் என்றால் எனது 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 என்று நினைப்பது. இது என்னுடையது, இது என்னுடையது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் என்னால் படைக்கப்பட்டது, எல்லாம் என்னுடையது என்று நினைத்தால் அது மமகாரம். இந்த அகங்காரமும் மமகாரமும் எப்போது ஒரு மனிதனுக்கு அழிகின்றதோ அப்போது அவன் முருகனை அடைகிறான் என்கிறார். இன்னொன்றையும் சொன்னார். சில மனிதர்கள் தேவை வருகிற போது முருகா என்று சொல்லி திருவடிகளிலே வீழ்வார்கள். முருகா, உன்னை விட்டால் யாருமே இல்லை என்பார்கள். நீதான் எனக்கு எல்லாம் என்பார்கள். முருகன் பாவம், பக்தன் ஒருவன் சற்று கெஞ்சி கேட்டாலே உருகிய மனதோடு கொடுத்து விடுவான். அது முருகனுக்கு இருக்கக்கூடிய குறை. யார் கேட்டாலும் அள்ளி கொடுப்பவன் முருகன். அதை பயன்படுத்தி பலர் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அருணகிரிநாதருக்கு அது தெரிந்திருக்கிறது. என்ன சொல்கிறார்? முருகா, உன்னை உருகி உருகி கேட்பார்கள், நீயும் கொடுத்து விடுவாய். ஆனால் அவர்கள் கேட்ட பொருள் கிடைத்தவுடன் நீயே யார் என்று கேட்பார்கள். அவர்களை நம்பாதே, அது மெய் ஞானம் அல்ல, பொய் ஞானம் என்று சொல்கிறார். மெய் ஞானத்தோடு யார் வணங்குகிறார்களோ அவர்கள் கேட்டதை கொடு, பொய் ஞானத்தோடு யார் வணங்குகிறார்களோ அவர்கள் கேட்டதை கொடுக்காதே என்று சொல்கிறார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே பிறந்த எல்லோரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக பிறந்தவர்கள். குறள் அழகாக சொல்லி இருக்கும், நன்மையும் தீமையும் நாடி நலம் புரித்த தன்மையான் ஆளப்படும் என்று. இந்த உலகத்திலே நீ நன்மையை செய்கிறாய் அல்லது தீமையை செய்கிறாய், நீ எதை செய்ய வேண்டும் என்று முன்பே தீர்மானித்து முருகபெருமான் உன்னை அனுப்பி இருக்கிறார். ஒருவருக்கு நீ தானம் செய்கிறாய் என்று சொன்னால் உன்னால் பலருக்கு தானங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் முருகன் உன்னை படைத்திருக்கிறார். அப்படி பிறருக்கு தானம் செய்வதற்காக கொடுத்த பொருளை பயன்படுத்தி நீ மகிழ்ச்சியாக இருந்தால் முருகன் இப்பிறவியில் எதையும் செய்ய மாட்டார். அப்பிறவியினுடைய பலன் அடுத்த பிறவியிலே ஊழ்வினையாக உன்னை வந்து சேரும். அதனால் செல்வ செழிப்பு கிடைக்கிறது என்றால் அது ஏதோ நமக்காக என்று நினைக்காதீர்கள். உன் தேவையை தாண்டி உனக்கு கிடைத்ததென்றால் யாரோ ஒருவருக்கு உன்னால் சேர வேண்டும் என்பதற்காக முருகன் கொடுத்திருக்கிறார் என்பதை உணருங்கள். இந்த உலகம் நன்மையும் தீமையும் கலந்தது. எதை நாம் பார்க்கிறோமோ அதுவாகத்தான் தெரியும். உதாரணமாக பார்த்தால் ஒரு சீடன் அவருடைய குருவிடம் சென்று கேட்டான், குருவே, இந்த உலகம் நன்மையானதா இல்லை தீமையானதா என்று. குரு சிரித்து கொண்டே கேட்டார், சிங்கத்தின் பல் நன்மையானதா இல்லை தீமையானதா என்று. சீடன் குழம்பி போனான். பல மணி நேரம் யோசிக்கிறான். குருவிடம் சொன்னான், ஒரு நாள் நேரம் கொடுங்கள், சிங்கத்தின் பல் நன்மைக்கா தீமைக்கா என்று விசாரித்து வருகிறேன் என்று. குருவும் நேரம் கொடுத்தார். எல்லாரிடமும் சீடன் கேட்டான், எங்கேயும் பதில் கிடைக்கவில்லை. அடுத்த நாள் குருவிடமே வந்தான். குருவே, எல்லாரிடமும் கேட்டேன், பலன் கிடைக்கவில்லை, நீங்களே சொல்லுங்கள், சிங்கத்தின் பல் நன்மைக்கா தீமைக்கா என்று. குரு சொன்னார், சிங்கத்தினுடைய குட்டிக்கு சிங்கத்தின் பல் நன்மையானது. ஏனென்றால் எவ்வளவு கூர்மையான பல்லாக இருந்தாலும் அந்த கூர்மையான பல்லை வைத்து குட்டியினுடைய கழுத்து பகுதியை கடித்து தூக்குகிற போது அதற்கு வலிப்பதே இல்லை. சிங்க குட்டிக்கு சிங்கத்தின் பல் நன்மையானது. அப்படி என்றால் தீமை எது என்றான் சீடன். சிங்கத்தின் இறைக்கு சிங்கத்தின் பல் தீமையானது. எந்த ஒரு விலங்கு அதன் எதிரிலே வருகிறதோ அந்த விலங்கை தாக்கி தன் இரையாக்கக்கூடிய சக்தி சிங்கத்தின் பல்லுக்கு இருக்கிறது. ஆக சிங்கத்தின் இறைக்கு சிங்கத்தின் பல் தீமை என்றார்.
ஒரே விஷயம்தான், சிங்கத்தின் பல் அது ஒன்றிற்கு நன்மையாக முடிகிறது. அதே பல்தான், அதே கூர்மைதான் இன்னொன்றிற்கு தீமையாக முடிகிறது. இதுதான் இந்த உலகம். உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் ஒரே விஷயம்தான், அது பார்ப்பவர்களுடைய கண் பார்வையில் தான் இருக்கிறது. சில தீமைகளும் இருக்கலாம், அதை நன்மையான பகுதியாக நாம் நினைத்து அதை கடந்து செல்வோம் என்றால் அது நன்மையாகவே நமக்கு முடிகிறது. தீமையான பகுதியாகவே நாம் பார்க்க பழகிவிட்டோம் என்று சொன்னால் அது தீமையான பகுதியாகவே நம் கண்களுக்கு தெரிய தொடங்கி விடுகிறது. அதனால் முருகனுடைய பெருமையை, முருகனுடைய மெய் அன்புகளை நன்மைக்கானதாக பாருங்கள். காரணம், மனித வாழ்க்கை ஒன்றும் பெரிய ராஜ வாழ்க்கை அல்ல. கந்தல் அலங்காரத்தின் இறுதி பகுதியிலே சொல்லி இருக்கும், மனிதா நீ இவ்வளவு ஆணவத்தோடு சுற்றுகிறாயே, அப்படி என்ன வாழ்க்கையில் நீ பிறந்திருக்கிறாய்? ஒரு நொடி சிந்தித்திருக்கிறாயா? நீ பிறந்திருப்பது நீர் குமிழி போல. நீர் குமிழி எவ்வளவு நொடிதான் நிலைத்திருக்கும். ஒரு நீர் குமிழி வந்துவிட்டதென்றால் கூடி போனால் 3-4 நொடிகள், அதற்குள் உடைந்து விடும், அவ்வளவுதான். மனித வாழ்க்கை நீர் குமிழி போல, எப்போது தோன்றியது எப்போது முடிந்ததென்று யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்திற்கு நாம் ஒரு சுற்றுலா வந்திருக்கிறோம். இந்த சுற்றுலாவை நல்லபடியில் முடித்து கொள்வதும் நம் கையில் தான் இருக்கிறது. இதே பயணம் தீமையான பாதையில் போய்விடாமல் பார்த்து அதை நல்முறையில் படுத்த வேண்டியதும் நம் கடமையில், நம் கையில் தான் இருக்கிறது. இப்போது ஒன்றை பார்த்தோம், நீர்க்குமிழி போன்றது மனித வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில அதிக முக்கியத்துவம் கலியுகத்திலே எதற்கு கொடுக்கிறார்கள் என்றால் செல்வத்திற்கு. அருணகிரிநாதர் சொல்கிறார், வாழ்க்கையையே நான் நீர்க்குமிழி என்று தான் சொல்லி இருக்கிறேன். அந்த நீர்க்குமிழ் வாழ்க்கையிலே செல்வம் எப்படி தெரியுமா? மின்னலை போன்றது. மின்னல் எவ்வளவு நொடிதான் தெரியும், ஒரு மின்னல் ஒரு நொடியில் வந்துவிட்டு மாய்ந்து போகும், அவ்வளவுதான். இந்த நிலையற்ற வாழ்க்கையில் நிலையற்ற ஒன்றுதான் செல்வம். அந்த செல்வத்தை எல்லாம் மறந்துவிட்டு நிலையாக இருக்கக்கூடிய முருகபெருமானை நாம் நினைப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே அன்பான, உண்மையான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அதற்கும் ஒரு சான்று என்றால் அருணகிரிநாதர் சொல்வார், உனக்கு பயமாக இருக்கிறதா? நீ தனியாக காட்டு பாதையிலே நடக்கிறாயா? திரும்பிப்பார், துணைக்கு முருகா என்று அழைத்துக்கொள். ஒரு பக்கம் மயிலும் இன்னொரு பக்கம் சேவலும், உனக்கு முன்னால் வேலும் உன் துணையாக வந்து கொண்டிருக்கும், நீ பயப்படாதே என்கிறார். என்னை கேட்டால் அருணகிரிநாதரை பாரதியார் படித்திருப்பார் என்று நினைக்கிறேன். பாரதியும் இதையே தான் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். காட்டு வழிகளிலே அன்னை கள்ளர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டு குலதெய்வம் தம்பி வீரம்மை காக்குமடா, நிறுத்து வண்டி என்றே கள்ளர் நெருங்கி கேட்கையிலே எங்கள் கருத்த மாரியின் பேர் சொன்னால் அந்த காலனும் அஞ்சுமடா என்றார். காட்டு பாதையில் தனியாக செல்கிற போது குலதெய்வத்தை நினைத்தால் எந்த யமனும் பயந்து ஓடுவான் என்பார் பாரதியார். அதையே அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார், பயந்து செல்கிற போது முருகா என்று அழைத்துப்பார், 3 பக்கத்தில் 3ம் உன்னுடனே வந்து கொண்டிருக்கும், எதற்காக நீ பயப்பட வேண்டும் என்று